வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு சூப்பரான எக் மசாலா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேர் தான் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, ஆனால் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். சாப்பிட்றவங்களுக்கு அது தெரியாதுல்ல, ஸோ நீங்கள் பண்ணி அசத்துங்க. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா கண்ணாடி மாதிரி ஆற வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போது இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா நல்லா ஒன்றோட ஒன்று கலந்ததுக்கப்புறமா இதில் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இது புளிப்புக்காக கொஞ்சம் தக்காளி நிறையா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்லா தொக்காவும் வதங்கி வரும், அதுக்காக தான். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது இதோட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா மசிஞ்சு வரட்டும். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, தக்காளியும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. அவ்வளோதான், இந்த மசாலா இப்போ ரெடியாக இருக்குது. அடுத்து ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபோக்கை வச்சு அடித்து விட்ருங்க. இது இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஒன்று போல் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போது தோசைக்கல்லில் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நீங்கள் நார்மலாக ஊற்றுற மாதிரி தோசை ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். ஈவனாக பரவுற மாதிரி சேர்த்துக்கோங்க. சில பேர் நடுவில் மட்டும் ஊற்றிட்டு விட்டுருவாங்க, அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த முட்டையோட டேஸ்ட்டும் நல்லா தெரியும், மசாலாவோட டேஸ்ட்டும் நல்லா தெரியும், தோசையும் நல்லா மிருதுவாக இருக்கும். அடுத்து இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 சைடும் திருப்பி போட்டுக்கோங்க. முட்டை நிறையா ஒரு இடத்துல சேர்த்திங்கன்னா அந்த இடம் மட்டும் உப்பெல்லாம் இருக்கும். ஸோ ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை நல்லா தடவிடலாம். இந்த மசாலாவை 2 சைடும் திருப்பி போட்டு தோசையை நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் சேர்க்கணும். இதை ஆறிடக்கூடாதுங்கிறதுக்காக அடுப்பு சிம்மில் வச்சுட்டு லாஸ்ட்டாக இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சர்வ் பண்ணலாம். நம்மளோட முட்டை மசாலா தோசை இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தோசை செஞ்சிங்கன்னா 1-2ஓட நிப்பாட்டவே முடியாது, ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வழக்கமாக செய்கிற சட்னிலாம் போர் அடிச்சதுன்னா இந்த தோசையை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.